வணக்கம் நண்பர்களே. ரொபாட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இன்றைய மிக நவீனமான மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் முறை என்றால் இது இந்த ரொபாட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறை தான். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியாக நடந்து வந்துட்டுருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது. 25 வருடங்களில் 93 அல்லது 94 விழுக்காடு மக்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு முடிவுகள் காட்டுது. இப்போ நாம் பண்ணுற மூட்டு மாற்றில் நடுவில் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் அந்த பாலிஎத்திலின் விட்டமின் இ பாலிஎத்திலின் என்று சொல்லக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பாலிஎத்திலின் வைக்கும்போது 25 வருடங்களாக இருந்தது 30 அல்லது 35 வருடங்களுக்கும் கூட அது உழைக்கும், நீடித்து வரும் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் ஏற்கனவே நல்ல ரிசல்ட் கொடுக்குற இந்த இதில் ரோபாட்டிக் தேவையா, ரோபாட்டிக் மூட்டு மாற்று பண்ணி ஆகணுமா, அது கட்டாயமா, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, இதற்கும் அதற்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? பொதுவாக மூட்டு மாற்று என்பது ஒரு மூட்டை புதுப்பிக்கிற முறை தான். தேய்மானமான அந்த மூட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேய்மானமான பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு அதை அதாவது சா பிளேடு கொண்டு அந்த தேய்மானமான பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு கேப் போன்ற அலாயாலான அந்த மூட்டு பகுதியை உள்ளே பொருத்துகிறோம். இதை பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற கேப்பை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அதை கட் பண்ணுறோம் இல்லையா, அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப அக்யூரேட்டான கணக்கு இருக்குது. முதல்ல என்ன மாதிரி பண்ணுவோம், கன்வென்ஷனல் மெத்தடில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, கன்வென்ஷனலாக இதை மெஷர் பண்ணுறதுக்குன்னு கேப் பேலன்சிங் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ப்ரீசெட் கேப்ஸ், இத்தனை மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர், 18 மில்லிமீட்டருக்கு உண்டான கேப் மெஷரிங் டிவைசஸ் இருக்கும், பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஒரு மாதிரியாக அக்யூரேட்டாக வரக்கூடிய மெத்தடு தான் அது. அதில் நிறைய ஆய்வுகளில் என்ன முடிவு வந்தது அப்படின்னா, மூட்டு மாற்று 100 பேருக்கு செய்தோம் என்றால் அதில் கிட்டத்தட்ட 18லேருந்து 20 பேர் ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அவர்களுக்கு முழு திருப்தி ஏற்படலை அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லிச்சு. முழு திருப்தி ஏற்படாததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கட்ஸில் சில அக்யூரசி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு குறிப்பிட்டு சொல்லிச்சு. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கட்ஸ் எடுக்கிறதில்ல. இப்போ எல்லாருக்கும் ஒரே சட்டையை தைச்சு போட்டால் பொருந்துமா? பொருந்தாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லா மூட்டுகளையும் ஒரே மாதிரி கட் பண்ணி மூட்டை உள்ளே பொருத்தும் போது அது சில பேருக்கு பொருந்துறதில்லை. அந்த மூட்டு நார்மல் ஆவரேஜ் ஒர்க்கை பண்ணிடுது. ஆனால் சில பேர் 5 கிலோமீட்டர் நடக்கணும், டெய்லி மலை ஏறணும், கீழே உட்காரணும், சமணம் போடணும், தோப்புக்கரணம் போடணும், இல்லை இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகை பண்ணணும், கால் அந்தளவுக்கு மடக்கணும், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இப்போ ரொம்ப வலுத்துருச்சு. ஒரு காலத்தில் மூட்டு மாற்று பண்ணால் வலி இல்லாமல் நடந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மீறி இப்போ அன்றாட வேலைகளில் எந்த ஒரு வேலையும் குறையாமல் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துருச்சு. இந்த அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதில் அதிருப்தி ஏற்படுது. அந்த அதிருப்திக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கும்போது எல்லாருக்கும் ஒரே வகையான கட்ஸ் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷனுக்கு முன்னமே எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேனும் எடுத்து அவங்களுடைய அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய காலினுடைய அமைப்பு, எலும்பினுடைய அமைப்பு, தசைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு முன்னாடியே அக்யூரேட்டாக பிளான் பண்ணி 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான அக்யூரசி, அந்த அழுத்தம் திருத்தமான அந்த எலும்பு ரிமூவ் பண்ணுறது 1 மில்லிமீட்டர் அளவுக்கு கூட இல்லை, 0.5 மில்லிமீட்டர் அக்யூரசியில் பண்ணால் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு கடந்த 10 வருடங்களாக ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அது ஹியூமன் மெத்தடில் நம்ம சா வச்சு கட் பண்ணும்போது 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான அக்யூரசிங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள். ஸோ அதுக்காக தான் ரொபாட்டிக் சிஸ்டம் வந்தது. ஸோ ரொபாட்டிக் சிஸ்டமுடைய மெயின் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் கன்வென்ஷனல் இது அப்சல்யூட் அக்யூரசி ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த கால் பகுதி எலும்பை கட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஒரே சைடாக கட் பண்ண முடியாது. அந்த பேஷண்ட்னுடைய காலினுடைய டிசைனுக்கு ஒரு சைடு 1 மில்லிமீட்டர் குறைவாகும், ஒரு சைடு 1 மில்லிமீட்டர் அதிகமாகவும் வெட்டணும். அப்படிங்கும்போது அது நம்ம கையில் சா பிடிச்சி வெட்டுறதை விட அந்த ரோபோட் அதை வெட்டும்போது அது மிக மிக அக்யூரேட்டாக இருக்குது. இதனால் ஒரு பெரிய பலன் வருமா அப்படின்னா, நார்மலாக நடக்கிறதுல பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவருடைய அன்றாட வேலைகளை இல்லை சில ரொம்ப கடினமான வேலைகள் செய்யும்போது அவர்களுக்கு அந்த மூட்டு தங்களுடைய ஒரிஜினல் மூட்டு போன்ற ஒரு அனுபவத்தை இந்த ரொபாட்டிக் மூட்டு மாற்று கொடுக்கும். உள்ளே வைக்கிற பொருள் வேறையா அப்படின்னா கிடையாது. உள்ளே வைக்கிற பொருள் அதே தான், உள்ளே வைக்கிற மூட்டு அதே தான். ஆனால் அந்த மூட்டை பொறுத்துற வகை, அந்த மூட்டை பொறுத்துறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷன் மற்றும் எக்ஸிக்யூஷன், அது 2 மட்டும் மாறுது. ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே நிறையா பிளானிங் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு எப்படியான கட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் ஏற்கனவே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணி அதை பிளான் பண்ணி டீம் பூரா ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூஷனில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் செக் பண்ணி கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஆன் டேபிளில் நம்ம பார்க்கும்போது
சர்ஜனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் வர்றது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கும் வந்து அது மிகுந்த திருப்தியை ஏற்படுத்துது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொபாட்டிக் மூட்டு மாற்று நம்ம பண்ண ஆரம்பிச்சது ஒரு விசிபிள் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியுது. கன்வென்ஷனல் நீ ஜாயிண்ட் வந்து மோசம்னு சொல்லலை, இன்னும் பெருமளவில் நாங்கள் வந்து கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுறோம். பட் ரொபாட்டிக் மூட்டுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு எழுதுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.